ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹேர் பேக்குக்கு தேங்காய், வெந்தயம், கற்றாழை, இது பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய் மரத்தோட இலை கொஞ்சம் பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் எடுத்து வச்ச பொருள் எல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த பாலில் வந்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஹேர் ஃபால் இருக்காது, ட்ராண்ட்ரஃப் இருக்காது, ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும். ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா இடையில கட் ஆகி விழும். நிறைய பேர் இப்போ போட்டு நம்ம சீவனோம் அப்படின்னா ஹேர் வந்து இடையில கட் ஆகி சீப்போட வந்துடும், வேறு வர மாதிரி இருக்கும். இப்போ அது வந்து சரி பண்ணி கொடுக்கும். ஏன்னா தேங்காய் பால் வந்து நம்ம வாரத்துக்கு 2 முறையாவது நம்ம தேய்ச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே இருக்காது. ஹேருக்கு நல்ல ஊட்டச்சத்தான ஒரு பொருள் தான். இப்போ இது வந்து பெரிய நெல்லிக்காய் மரத்தோட இலையை நான் எடுத்திருக்கேன். இது நம்ம முடியோட வேருக்கு வந்து நல்ல ஊட்டச்சத்து. இப்போ இந்த எல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம பால் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்ச பொருள் எல்லாமே நான் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கஞ்சி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே போட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். நைஸாக நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு துணியில் போட்டு நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு பால் எடுத்துக்குவோம். நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட எடுத்து வச்ச கற்றாழை ஜெல்லு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தாக ஷைனிங்காகவும் இருக்கும், ஹேரும் நல்லா க்ரோத்தாகவும் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.